ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஆரில் நம்ம ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஹீரோயிக்லேருந்து இருப்பேன். ஸோ என்னைய வந்துட்டு பிளாட்டினமில் தூக்கி போட்டு விட்டானுங்க. இந்த சீசன் முடிஞ்சுதுடா மூடி போடான்ட்டு. இப்போ நான் நேத்திலேருந்து ஒரு டைமண்ட் புஷ் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் இன்னும் இதோட பார்ட் 3க்குள்ளே நம்ம இது அடிக்க முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். முடிஞ்ச பார்ப்போம். 3 பார்ட்குள்ளேயே ரேங்க் புஷ் பண்ணலாமான்னு. என்னடா இது உள்ளே வந்துட்டு கட் பண்ணான்னு வரும்போது உள்ளே வந்துட்டு கரெக்டாக. ஓகே கைஸ், நாங்கள் இங்கே கூட்டத்துக்கு இருப்போம் சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு. நான் இங்கே போயிட்டு இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டா, இங்கே மேலே ஏறுறது. ஏன்னாது வருவான் சரி, அவனும் வரல. ஒய்யோ, ஒரு கூட்டமே வருதுங்க. கட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு லக்கு நடக்குது. போதுற நெல்லுங்கடா. ஐயோ, 2 பேர் போயிட்டாங்க. நில்றா, இன்னொன்று மாட்டினாலே. கைஸ் இறங்கியாச்சு கைஸ். இப்போ இவன் என்னடா பக்கத்தில் என்ன குதிரை ஓட்டிட்டு இருக்கான். அந்த இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிளாக் டவரில் குதிக்கலாம். அது என்னது ஃபேர் பாக்ஸா? ஐயோ, மறந்துச்ச பேர். லக்கி பிளாக். ஐயோ, நான் என்ன ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லை கைஸ். ஐயோ, இந்த பாக்ஸில் வந்துட்டு இது இருக்கும்ல, கொஞ்சம் ஸ்கேட் போர்டு, கன் ஸ்கின்னு ப்ளஸ் இந்த மாதிரி பேராஷூட்டு கொடுத்துருவானுங்கள்ல, இந்த மாதிரி ரைடிங் ஸ்கில்ஸு. இது நான் இப்போ இங்கே தான் கைஸ் இருக்கேன். யாரும் கிடைக்க மாட்டேங்கடா இப்போன்னு பார்த்து. மூதேவிங்க எங்கே போய் ஒளியுமா காய்ஸ்? எக்ஸாமிட்டா பேரஃபுல்லா? ஐயோ, எனக்கு எக்ஸாமிட் இந்த புது ஸ்கின்ல ஒரு ஹெட்ஷாட் அடிக்கணும் கைஸ். எனக்கு இதில் எக்ஸாமிட்டில் பாட்டு பரதேசி எக்ஸாமிட்டா இதுவா? ஐயோ, குழம்புது. $1 billion லேட்டர். எக்ஸாமிட்டா பேரஃபுல்லா. பேரஃபுல் எடுக்கிறான்டா, போங்கடா. இங்கே வாங்க, பிரேக் த்ரூலாம் போய் வச்சுருக்கேன் பேரஃபுல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேரஃபுல். எக்ஸாமிட் என்ன சிஎஸ்ல பிடிச்சி. டீம்மேட்டு. கோப்ப மௌன இருறான். அணுகுண்டு கையில் வைக்கிறேன். ஃப்ரீஸ் தூக்கி போட்டு ஜென்ரல் டேமேஜ் போனாங்க. பட் இந்த டேமேஜே இல்லாமல் இங்கே விட்ட ரேடாரில் இப்போ கரெக்டாக சென்டரில் போகும். முன்னாடி ஒளிஞ்சிருந்து கோல்டு மால் வேலை பண்ணாலும் தெரிஞ்சிடும். கொஞ்சம் புல்லட் வேஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப புல்லட் 300 ரூபாய் அநியாயம். எவனும் மாட்டலையா? இன்னும் வீட்டுக்குள்ளே ஒரு கடைசியாக ஒரு 2 மட்டும் குயிக்காக போயிட்டு வந்துடலாம். இங்கே ஒன்றது இல்லை. என்ன மேகசின் வச்சுருக்கேன்? லெவல் 3 போ. அது இங்கே கேம்ப் அடிக்கிறான்னு பார்க்கணும். இதுதாங்க ஸ்பார்ஃபுல்லோட பவரு. தூக்கி விட்டேன் பாருங்க. நான் தூக்கி விட்டேன், அதனால தான் பார்த்து விட்டேன். சொல்ல அவன் ஸ்குவாட் எங்கேயாவது இருப்பான். ஸ்குவாட் வெயிட்டிங் கூட வரல. இங்கே தான் இருப்பானுங்க. இது லோட் அவுட் ஆகுது. போலாங்கிறீங்களா? இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணோம். கொஞ்சம் பொறுத்துருப்பேன். எனக்கு என்னமோ இந்த ஏரியா தான் டவுட்டாக இருக்குது கைஸ். இதோ ஐயே, இந்த வீடு டு
அந்த ஃபஸ்ட்டு வீடு ஏதோ இந்த வீடு டு ஏதோ சொல்லு இந்த வீடு டு இந்த வீடு ப்ளஸ் அந்த வீடு அதுக்கு 4 சரௌண்டிங்கில் தான். சரி ரிவைவ் பண்ணி விட்ருவோம். வெண்டிங் மிஷின் தானே பயமாக இருக்குது. ஆனால் உள்ள போட்டாங்க. ஐயோ இந்த நாய் செத்துருமா? எங்கேயே நிற்பான். ரிவைவ் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. செத்துறான். தொலை நம்ம தான் பாவம் பார்க்குறோமா இல்லாட்டி நம்ம ரொம்ப கருணை இல்லைம்மா. இன்றைக்கின்னு பார்த்துட்டு இங்கே நல்ல மூடில் இருக்கனால 2-3 ஏழை பசங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கைஸ் நான் அங்கே கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போய் இன்னும் பாதி வேகம் கூட ஆகல. இந்த ஏடபிள்யூஎம் அம்மாருன்னு ஒருத்தர் இருக்கான், செத்துட்டான். என்கிட்ட இப்போ காயின் சொல்லு 200. இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளே போனால் கன்ஃபார்மாக செத்துருவோம். இந்த இடத்துல பீமா 60 போனால் அவ்வளோதான், உயிர் போயிடும் நம்மளுக்கு. கைஸ் இப்போ 0 பூஸ்டா, பூஸ்ட் 0வா 2 ஸ்பின்னில் கவர் பண்ணுறான் பாருங்க. 1 2 3 சாரி கைஸ். इतने पैसे आ रहे हैं कर लेना पीछे से भाई. நம்ம உயிரை பணைய வச்சு போகணுமா இருக்கு கைஸ். நான் வெண்டிங் மிஷின் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒருத்தாங்க அதோ அங்கே வாடா. ஐயோ 2 வந்துட்டானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம முடிஞ்சது அவ்வளோதான். மண்ணு அவ்வளோதான் முடிச்சு விட்டானுங்க. இந்த நாய் இப்போ தான் ரிவைவ் ஆகுது. ரிவைவ் ஏதாவது பண்ணுங்கடா. என்ன இதுக்கு போனா? ஐயோ நம்ம ரிவைவ் ஆகிற மாதிரி தெரியல. அறிவு பைசன் இங்கேருந்து அங்கே சுட்ட எப்படி கேஸோட ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரச்சா கூட பரவாயில்ல. இல்லை என்ன கிறுக்கணுங்களா இருக்கானுங்க. அதுவும் நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பாட்டு மாதிரி ஆடுறாங்க. மற்றபடி நான் கேட்டா இல்லை. முடிஞ்சுதான் அவங்க நம்மளை கொண்டா. இவனே 2 பேர் வச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஃபுல் ஆர்ம்ட் அண்ட் டேஞ்சர்ஸ் வரானுங்க. ஆர்ம்ட் அண்ட் டேஞ்சர்ஸ் ஒரு கேர்ஸ்ட்டு. எவன்டா அவன் பட்டுனோடா டம் டம்னு திட்டுறான். அவன் டம் டம்மா நீ டம் டம்மா போயிட்டு முதலாம் அடி வாங்குறது. இது பைத்தியம் பாருங்க. ஏடபிள்யூஎம் அம்மாருன்னு வச்சுருக்கான். ஏன்டா இந்த வாட்டுக்குள்ளே சுட்ட எப்படா போவோம்? கிறுக்கா கைஸ். இவனுக்கு கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் அதெல்லாம் மைக்கில் போட முடியாது. ஸோ இந்த நாய் சுற்றுறான். புது குளோவல் ஸ்கின்லாம் வாங்கி என்னடா பிரயோஜனம்? நீ கடைசி இங்கே பாருங்க. ஜோனுக்குள்ளே உட்காந்து எவனாவது போடுவானா? ஸ்டூப்பிட். இங்கே பாருங்க நாய் வெளியே போகுது. இவன் இந்த மாதிரி நம்மளுக்கு டீம்மேட் கிடைக்கிறானுங்க. இது மற்றவங்க போனால் அப்படியே ப்ரோ பிளேயரை டாப் அப் பண்ணி அப்படியே ஜொலிக்கான அவுட்ஃபிட்டு அப்படி வருவானுங்க. எங்க டார்கெட் பண்றான் பாருங்க கைஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு முடிஞ்சிருவான். அவ்வளோதான். இப்போ இந்த அந்த டீம்மேட்டை ரஷ் அடிப்பானுங்க. ஜோன் அவங்க சைடு ஏதோ
அவனுக்கு சைடு கிளியராக ஜோன் இருக்குது. முடிச்சிட்டானுங்க. அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க வின்செஸ்டர் வச்சு. நான் ஏதாவது எங்கேயாவது பார்த்துட்ருக்கோம். பின்னாடி சுட்டா கூட க்ளூவால் போடாது. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் வந்துட்டு என்ன கரெக்ஷன் பண்ண, என்னோடய வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா, நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பண்ணிக்கிறேன் எதாவது தப்பாக இருந்தால். ஓகே கைஸ், பாய் பாய் ஃப்ரம் கேமர் பாய். பாய் கைஸ்.